ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேத்தி விஸ்வா vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சுவையான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக காய்கறி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வெஜ் பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம வேறு எந்த காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது போக பட்டாணி நான் உளிச்சு வச்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் தாராளமாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது போக வாசனை பொருட்களான பட்டை, கிராம்பு, லவங்கம் இது மாதிரி ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருட்களை எல்லாம் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் மிதமான சூடானதும் நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். கருக விடக்கூடாது. லேசான சூட்லேயே அப்படியே நம்ம வணக்கிட்டு ஒரு பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போதும், நம்ம மசாலா போடுறோம்ல அதனால். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் எவ்வளோ தூரம் வணங்குதோ அந்தளவுக்கு சாப்பாடு உங்களுக்கு கெடாது. அதனால் நல்லா பொன்னிறம் வர மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நான் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் வாசத்துக்காக. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கைவிடாமல் பண்ணுங்கள், இல்லைன்னா வெங்காயம் கருகிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சு. நான் இதில் தக்காளி சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும். நான் சின்னதாகங்காட்டி 2 தக்காளி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்குறக்குள்ள நான் இஞ்சி பூண்டு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பட்டை, கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கியிருக்கோம். இது கொஞ்சம் அரைச்சி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வெங்காயம், தக்காளியெல்லாம் வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காய்கறிகளை நம்ம போட்டுக்கலாம். காய்கறியில் கொஞ்சம் எண்ணெயில் வணங்கும்போது நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வணக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதில் கொஞ்சம் காய்கறியோடு நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு இதோட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன மீல் மேக்கரும் ஆட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வாய்க்கு பெருசாக வர்றதுக்காக பெரிய மீல் மேக்கர் போட்டிருக்கேன். பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு பிடிச்சமான காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி என்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை எண்ணெயில் நான் வணக்கிக்கிறேன். காய்கறிகளை எல்லாம் எண்ணெயில் வணக்கும்போது அது கொஞ்சம் சுவை கூடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணுன்னா அப்போ தான் நம்மளுக்கு காய்கறிகளோட இந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா காய்கறிகளோட ஆட் ஆகும். அதனால் இப்போ நான் மஞ்சள் ப்ளஸ் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாத்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போடுறேன். 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிளறும்போது எல்லா காய்கறிகளோடையும் நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் நம்ம காய்கறிகளை எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவை இப்படி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா கொஞ்சம் மசாலா எல்லாத்துலேயும் பரவிருச்சு. இதுக்கப்புறம் நான் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது ஆட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுறதுக்காக நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மசாலா வந்து இதாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிருக்கேன். ஏன் இந்த ஸ்டேஜில் நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம காய்கறிகளோட உப்பு வந்து நல்லா ஆட் ஆகிறதுக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு, காய்கறி எல்லாம் வேகிறதுக்கும் போட்டிருக்கோம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசியை வந்து களைஞ்சி நான் போட்டுட்டேன். இதோட நான் கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். யாராவது விருந்தாளிக வந்தால் தான் நான் வந்து பிரியாணி அரிசி போடுவேன். நார்மல் அரிசியே வேணால் போட்டுக்கலாம். நான் 1க்கு 1½ டம்ளரில் வந்து அரிசி வந்து அளந்து போடுவேன். 1½ டம்ளர் அரிசிக்கு நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லா பக்கமே நல்லா கலந்து வரும், சுவையும் கூடும். அதனால் நான் இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் நெய்யை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாமே இப்போ வந்து கலந்து விட்டாச்சு. எல்லாம் நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். இப்போ விசில் போட்டு மூடி வச்சாச்சு. மிதமான சிம்மில் வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிதமான சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சுவையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதோட வந்து தயிர் பச்சடி வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டா அவங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.